கேட்டாங்க கணக்கு பிள்ளையம்மா. இது சேனல் தெரிச்சதுல வந்து காசுமா. சரிங்க மாமா. எவ்வளோ இருக்கு அதுல? 3,00,000 இருக்கு மகா. என்னங்க மாமா, இந்த வாட்டி லாபம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா மகா, போன வாட்டியை விட இந்த வாட்டி லாபம் ரொம்ப கம்மி தான். ஏன் மாமா, என்னாச்சு? நம்ம தோப்புல குவாலிட்டி கம்மியா போடுறீங்களா என்ன? இப்ப யாரும் அந்த மாதிரி கயிறுலாம் பயன்படுத்துறது இல்ல, பிளாஸ்டிக் கயிறு தான் பயன்படுத்துறாங்க. அதனாலதான் இதோட இது குறைஞ்சிருச்சு. ஆமா மகா. சரி இந்தா, இதையும் கணக்குல எழுதிக்கோ. சரிங்க மாமா. அப்புறம் மகா, கணக்கு எழுதிட்டதுக்கு அப்புறம் மாமா கிட்ட 2,00,000 தான். வேலையாளுங்களுக்கெல்லாம் சம்பளம் போடணும். ஆமா மகா, சம்பளம் போடணும். அதனால 2,00,000 நம்ம இன்பா கிட்ட கொடுத்துரு. சரிங்க மாமா. சணல் வித்த லாபம் 3,00,000 போட்டுறேன் மாமா. அப்புறம் வேலையாளுங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம்னு சொல்லி 2,00,000 போட்டுறேன். அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு லாபம் 1,50,000 தான். அதாவது சணல் வித்ததுல மட்டும் வந்த லாபம். ஆமா மகா, கரெக்ட். தென்னந்தோப்பு மாந்தோப்புக்குலாம் எவ்வளவு லாபம் வந்திருக்கு? அங்க இருக்க வேலையாட்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தது போக பேலன்ஸ் 5,00,000 லாபம் இருக்கு மாமா. டோட்டலா இந்த மாசம் 6,50,000 லாபம். ஆனா போன மாசத்தை விட இந்த மாசம் லாபம் ரொம்ப கம்மி மாமா. மகா, நம்ம லாபத்தை பார்த்து வேலை பார்க்கல, நம்மளால 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியுதுல, அந்த சந்தோஷமே போதும். நம்மளால அவங்க வீட்டுல உலை கொதிச்சா அது நம்மளுக்கு நல்லது தானே மகா. ஆமா மகா, அதனாலதான் நாங்க யாருமே லாபம் பார்க்காம வேலை பார்த்துட்டு இருக்கோம். அநியாய காசுக்கு தேங்காயும் மாங்காயும் விற்காம கரெக்டா நியாயமான விலைக்கு வித்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வேலையாட்களை அதிகப்படுத்தி இருக்கோம். அதனால லாபம் இந்த வாட்டி கம்மியா தான் இருக்கும். இந்த வாட்டி மட்டும் இல்ல, எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கிற லாபம் போதும் மகா. சூப்பர் மாமா. உங்களை மாதிரி தான் இருக்கணும் எல்லா முதலாளிகளும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமே நஞ்சுன்னு சொல்லும்போது பணம்லாம் ஏமாத்திரம். நம்ம தேவைக்கு எவ்வளோ இருக்குதோ அவளை வச்சுக்கிட்டு மிச்சத்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் நல்ல மனப்பான்மை மாமா. அதை நம்ம குடும்பம் தவறாம செஞ்சுட்டு வருது. அப்படிப்பட்ட குடும்பத்துல நானும் ஒருத்திங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாமா. சரி சரி, நீ பெருமைப்பட்டதெல்லாம் போதும். மாமா கிட்ட 2,00,000 கொடு. பாவம், வேலையாட்கள்லாம் சம்பளம் தருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்க மாமா. கொஞ்சம் சில்லறையா கொடுமா. 20 ரூபா, 100 ரூபாய் அந்த மாதிரி. சரிங்க மாமா. இந்தாங்க மாமா. சரிண்ணே, நான் போய் சம்பளம் போடுறேன். சரிடா போ. சரிடி, சட்டப்பட்டு கணக்கு எழுதிட்டு எல்லா பணத்தையும் பீரோல வை. சரிங்க மாமா. வாங்கக்கா. என்ன மகா, ஒரே பணமா இருக்கு? ஆமாக்கா, இந்த மாசம் வந்த லாபம் காசு. ஓஹோ, சரி சரி. எனக்கு ஒரு 1,00,000 தான். 1,00,000? எதுக்கு தானா? என்ன மாமா, என்கிட்டலாம் கேள்வி கேட்குறீங்க? என்னம்மா 1,00,000 கேக்குற? பிறகு கேள்வி கேட்க மாட்டாளா? ஓ, என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டு தான் இந்த பணத்தை தருவீங்க. இந்த வீட்டு பணத்தை எடுத்துட்டு போக எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, அப்படிதானே மாமா? தானா, நான் அப்படி சொல்லல. பிறகு எப்படி மாமா சொல்றீங்க? என் வீட்டுக்காரர் தான் இந்த வீட்டில் பிறந்திருக்காங்க. அவங்களும் தான் இந்த வீட்டுக்கு மாடா உழைச்சிட்டு இருக்காங்க. தென்னந்தோப்புல முக்காவாசி வேலை அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த லாப காசெல்லாம் எங்களுக்கு சேர வேண்டியது. ஆனா நீங்க என்னடானா எனக்கு 1,00,000 கொடுக்கறதுக்கு இம்பிட்டு யோசிக்கிறீங்க, இத்தனை கேள்வி கேட்குறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை மாமா. என் புருஷனை மட்டும் நல்லா அடிமாடு மாதிரி வேலை வாங்குறீங்களே, அவங்களுக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்கு மாமா? என்னதானா, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு ஏன் இவ்வளவு கோபப்பட்டு இருக்க நீ? நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு மாமா? என் புருஷன் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மாடா உழைச்சிட்டு இருக்காரு. ஆனா நீங்க 3 பேரும் அந்த தோப்புல ஒரு வேலை பார்க்கறது கிடையாது. குழந்தைங்க 2 பேரும் நான் வெளியிலே வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில போயிட்டாங்க. நீங்க என்னடானா நீங்க மட்டும்தான் அந்த தோப்புக்கே முதலாளி மாதிரி சும்மா உட்காந்துருக்கீங்க. என் புருஷன் மட்டும்தான் நாயா உழைக்கிறாங்க. வேற எப்படி மாமா இந்த காசுல எனக்கு எந்த உரிமையும் இல்லாத மாதிரி பேசுறீங்க? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கவ? என்னங்க அத்தை, நான் என்ன பேசினேன்? நான் நியாயத்தை தான் பேசியிருக்கேன். போது நிறுத்து உன் நியாயத்தை. இப்போ எதுக்கு தேவையில்லாம பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்கவ? இல்லத்த, செலவுக்கு 1,00,000 கேட்டேன். சண்முக மாமா எதுக்கு ஏன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் அத்தை, இந்த காசுல எனக்கு எந்த உரிமையும் கிடையாதா? என் புருஷன் இந்த வீட்டுக்கு மாடா உழைச்சிட்டு இருக்காங்க. அதை தான் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். நான் உண்மை தானே சொன்னேன். என் புருஷன் இந்த வீட்டுக்கு மாடா தானே உழைச்சிட்டு இருக்காங்க. ஆமாத்தா, உன் புருஷன் இந்த வீட்டுக்கு மாடா தான் உழைச்சிட்டு இருக்கான். உன் புருஷன் மட்டும் இல்ல, சண்முகம் தான். உனக்கு 1,00,000 தர மாட்டேன்னு அவன் சொல்லல. எதுக்குன்னு தான் கேட்டியான். ஏன்னா வரவு செலவு கணக்கு எழுதி வைக்கிற பொறுப்பு அவங்க 2 பேர்த்துக்கிட்ட தான் நான் கொடுத்துருக்கேன். பிறகு அவன் யார் காசு கேட்டாலும் கணக்கு கேட்க தான் செய்வியான். ஏன் நானே செலவுக்கு கேட்டாலும் அந்த கணக்கை எழுதி வைப்பியான். அதான் இந்த வீட்டுல காலகாலமா செஞ்சுக்கிட்டு வரோம். காசு எதுக்குன்னு கேட்டா அதுக்கான பதில் மட்டும் சொல்லு. எதுக்கு தேவையில்லாம பேச்சு பேசிட்டு இருக்க? சரி சொல்லு, எதுக்காக 1,00,000 உனக்கு? எனக்கு முக்கியமான செலவு ஒன்று இருக்கு. அதேமா, என்ன செலவு? உனக்கு தேவையான எல்லாத்தையும் மாசம் மாசம் இன்பா வாங்கி கொடுத்துறியா? வேற வேணா உனக்கு முக்கியமான செலவு? எனக்கு ஷாப்பிங் போகணும். அதான். அதே ஷாப்பிங் போகணுமா? ஆமா, எனக்கு ட்ரெஸ் சரியானபடி இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பார்ட்டி வச்சா நான் போகணும். ஸோ எக்ஸ்பென்சிவாக ட்ரெஸ் வாங்கணும். இப்போதைக்கு 1 லேக் வேணும்.
அப்படியாம்மா? மன்னிச்சுக்கோ. இந்த மாதிரி தேவையில்லாத செலவுக்குலாம் எங்க வீட்ல இருந்து காசு தர மாட்டோம். நீ வேணும்னா உங்க அம்மா வீட்டுக்கு போய் காசு வாங்கி தனியா செலவு பண்ணு. தேவையில்லாத செலவுக்குலாம் நாங்க காசு தர மாட்டோம். ஓ, சரிங்க அத்தை. நான் எங்க அம்மா கிட்டே வாங்கிக்கிறேன். சரிதா, ஓ. அப்புறம் தேவையில்லாததுக்கெல்லாம் காசு கேட்டுட்டு மகா கிட்ட தொந்தரவு பண்ணிட்டு இருக்க கூடாது. முக்கியமான செலவுக்கு மட்டுமே காசு வாங்கணும். ஆ, சரிங்க அத்தை. வந்துட்டா ஷாப்பிங் போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், காசு கொடுன்னு கேட்டுக்கிட்டு. இந்த பாரு மகா, இந்த அண்ணா இந்த மாதிரி தேவையில்லாத காசு கேட்டாலும் கொடுக்காத. அம்மா அதுக்காக நீங்க அவளை இப்படி திட்டிருக்க கூடாதுமா. தானாவும் இந்த வீட்டு பொண்ணு தானே. ஆமாங்க அத்தை. அக்கா நம்ம வீட்டு பொண்ணு தானே. அவங்க சொல்ற மாதிரி இன்பா மாமாவும் இந்த வீட்டுக்கு நிறைய உழைச்சிருக்காங்கல்ல. பிறகு இந்த காசுல அவங்களுக்கும் தானே உரிமை இருக்கு. நிறுத்து மகா, நான் சொன்னதை மட்டும் செய். என் மகனுக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேட்பான். அவனுக்கு தேவைன்னா அவனே உரிமையா வந்து எடுத்துட்டு போவான். என் பிள்ளைங்க 4 பேரும் ஆரம்பத்துல இருந்தே தான தர்மம் பண்ணுவாங்களே தவிர தேவையில்லாத செலவு என்னைக்கும் பண்ண மாட்டாங்க. அதனால தேவையில்லாத செலவுக்குலாம் நீ காசு கொடுத்துட்டு இருக்காத. இன்பா பையலுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அவனே எடுத்துட்டு போவான். என்ன புரியுதா மகா? நீ வரவு செலவு கணக்கை கரெக்டா எழுதி வை, அது போதும் எனக்கு. இன்னொரு வாட்டி தானே வந்து உன்கிட்ட மிரட்டிட்டு இருந்தா அத்தையை கூப்பிடு, நான் பாத்துக்கிறேன் அவளை. சரிங்க அத்தை. சரி, கணக்கெல்லாம் கரெக்டா எழுதிட்டு எல்லா பணத்தையும் கொண்டு போய் பீரோல வச்சு சாவி பத்திரமா வை. அத்தை உன்னை நம்பிதான் இந்த பொறுப்பை உன்கிட்ட கொடுத்துருக்கேன், நீ தான் இதை பத்திரமா பாத்துக்கணும். சரிங்க அத்தை. சண்முகம், நீ கிளம்பி என்ன இங்கேயே உட்காந்துட்டு இருக்க? தோப்புக்கு போ. இன்பா மட்டும் தனியா போய் பாரு. வேலையாளுங்களுக்கு சம்பளம் பத்தலனா கூட கொஞ்சம் போட்டு கொடுங்க. உழைக்கிறவங்க வயிற்றுல என்னைக்கும் அடிக்காதீங்க. அவங்க மன குளிர்ந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும், புரியுதா? சரிம்மா. சரிம்மா நான் வரேன். சரிங்க மாமா. என்னடா அத்தை இப்படி ஸ்ட்ரிக்டா பேசுறாங்கன்னு நினைக்காத. நான் சொல்றது எல்லாமே இந்த குடும்ப நல்லதுக்கு மட்டுமே, சரியா? சரிங்க அத்தை, எனக்கு தெரியாது அவங்கள பத்தி. சரி சரி, எல்லாத்தையும் கொண்டு போய் பீரோல வை பத்திரமா. சரிங்க அத்தை. இந்த தனா பிள்ளைய ஆரம்பத்துல இருந்தே கண்டிக்காம விட்டுட்டேன். அதனாலதான் இப்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கா. அப்பப்ப அவளை கண்டிச்சு விட்டாதான் சரி வரும். என்னடி கங்கா, போலீஸ்கார மாமாக்கு தடபுடலான சமையல் ரெடி ஆயிட்டு இருக்கு போல. பின்ன என் புருஷனுக்கு என் கைப்பக்குவம் என்னன்னு காட்ட வேணாமா? அதே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் மாமா அசைவம் நல்லா சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் அத்தை சைவம் செய்ய சொன்னாங்க. என்னதே நம்ம சைவ சாப்பாடை சுவையாக செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. என்ன செய்ய, இன்னைக்கு ஒரு நாள் தானே. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஊவா ஊஹுவா என்னதுடி ஊவா ஊஹுவான்னுட்டு இருக்க? அதான் டீ, அது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. நல்லா 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. தெரியுதா டீ? நல்லா தெரியுதா? ஆமா. ஹே டீ கங்கா, நிஜமாவா? ஆமா டீ, லூசு. சரி சரி. அது சரி, நான் நேற்று கல்யாணமானவ, அதனால என் முகம் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. உனக்கு என்ன டீ, உன் முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுதே. போட்டி லூசு. சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். இப்போ உன் புருஷன் நல்லா நடக்கிறாரு போல. ஆமாம், நல்லா நடக்கிறாரு. அப்படியே இவ்வளோ சோகமாக பேசுகிறவ? சந்தோஷமான விஷயம் தானே. அது இல்லட்டி கங்கா, அவங்க இப்போ நல்லா நடக்கிறாங்கல்ல, அதனால தான் நாளைக்கு கழிச்சு அவங்க ஆர்மிக்கு போகிறாங்களாம். போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுறதா சொல்லியிருக்காங்க. பெறவென்ன டீ, இங்கே வந்துடுறேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன இவ்வளோ சோகமாக இருக்கவ? அவ சொன்ன மாதிரியே வந்துடுவாங்க, கவலைப்படாத. சரி, மாமா என்ன காலையில் வேகமாக கிளம்பி போயிட்டாங்க? நேற்று தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஏன் மாமா இப்படி வேலை வேலைன்னு போயிட்டே இருக்காங்க? அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டே வெளியில் போனாங்க, நான் பார்த்தேன். பிறகு எத்தனை மணிக்கு டீ வந்தாங்க? ஒரு 1:30 இருக்கும் டீ. 1:30 மணிக்கு வந்தாங்க. எனக்கும் தூக்கம் வரல. சரி டீ சரி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, புது இடம்ல, அதான் தூக்கம் வரல. சரி டீ கங்கா, நான் உன் கூட பிறந்தவ, எனக்கு ஏற்கனவே காது குத்திட்டாக. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்துட்ட. நல்லா கொரட்டை போட்டு தூங்கினவ தானே நீ இந்த வீட்டில். பெறவென்ன டீ, நேற்று மட்டும் உனக்கு தூக்கம் வரலையோ? போட்டி லூசு. சரி சரி, வெக்கப்படுறேங்கிற பேரில் உன் முகத்தை கேவலமாக வைக்காத. போட்டி பக்கி லூசு. சரி சரி, என்னை திட்டினதெல்லாம் போதும், சீக்கிரமாக சாப்பாடு கட்டி கொண்டு போய் எங்கள் மாமாவுக்கு கொடுத்துட்டு வா. என் மாமா அங்கே பசியோடு இருப்பாங்க. சரி டீ, போகிறேன். நான் போய் என் மாமாவுக்கு மாத்திரை கொடுக்குறேன். என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம்
எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். எங்க போனா இந்த ஜிமிக்கி? காலில் அடிபட்டதுல இருந்து நம்மளும் வீட்டுல அடைஞ்சு கிடக்குறோம், நம்மளால அவளும் வீட்டுல அடைஞ்சு கிடக்கா. இன்னைக்கு ஜிமிக்கி கூட்டிட்டு எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரணும். மாத்திரை கொடுக்குற டைம் ஆச்சு, எங்க போனா இவ? என்னென்ன மாத்திரை எப்ப போடணும்னு அவளுக்கு தான் தெரியும். எங்க போனா? கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது அவளுக்கு. மாமா ஓய் ஜிமிக்கி, எனக்கு மாத்திரை கொடுக்குற டைம் ஆச்சு, கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா? அப்படி என்ன வேலையா நீ போன இந்த மாமனை கவனிக்காம? திட்டிட்டீங்களா மாமா? நல்லா திட்டிட்டீங்களா? பட் நேரம் கங்கா கூட பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு மாத்திரை கொடுக்குற டைம் ஆச்சுன்னு அவகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரியாதா மாமா உங்களுக்கு மாத்திரை கொடுக்குற டைம் எதுன்னு? அதுக்குள்ளேயே என்னை திட்டிட்டீங்களே. ம், சரி சரி. அப்புறம் ம் அப்புறம் என்ன மாமா என்ன? சேச்சா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஜிமிக்கி. பிறகு நீங்க இழுக்கிறத பார்த்தா அப்படிதான் தோணுது. போட்டி கள்ளி, எப்ப பாரு மேடம்க்கு அதே நினைப்பு தான் போல. ஆ எனக்கு அந்த நினைப்பு. சரி மாமா. லூசு, நான் அதை சொல்ல வரல. பிறகு என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. அது இல்லாட்டி நான் காலில் அடிபட்டதுல இருந்து வீட்லயே கிடக்கேன், நீயும் என் கூடயே என்னை விட்டு போகாம வீட்லயே கிடக்க. அதான் இன்னைக்கு நம்ம எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாமான்னு கேட்க வந்தேன். அதுக்குள்ளேயும் மேடம் என்னென்னமோ நினைச்சிட்டீங்க. இதான் சொல்ல வந்தீங்களா? ஆமா, சரி மாமா, எங்கேயாச்சும் போவோம். நானும் இன்னும் 2 நாள்ல ஊருக்கு போயிடுவேன். பிறகு நம்ம நினைச்சாலும் ஒன்னா எங்கேயும் போக முடியாது, நான் ஊர்ல இருந்து வர வரைக்கும். அதான் இந்த 3 நாள் நம்ம எங்கேயாச்சும் ஊர் சுத்திட்டு வருவோம். என்ன டீ, சரியா? அட நீங்க வேற ஏன் மாமா இன்னும் 3 நாள்ல ஊருக்கு போயிடுவேன் 3 நாள்ல ஊருக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அதை கேட்கவே வதக்கு வதக்குன்னு இருக்கு. நீங்க ஊருக்கு போயிற நேரம் போய்க்கோங்க. இப்போ எதுக்கு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? சரி டீ, சாரி. சரி, செலவுக்கு மகா கிட்ட தான் காசு கேட்கணும். என் பேங்க்ல காசு இருக்கு, பட் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிருச்சு. அதனால மகா கிட்ட தான் காசு கேட்கணும். சரிங்க மாமா. சரி, நீ போய் என் மாத்திரையை எடுத்துட்டு வா. மாத்திரையை போட்டுட்டு போய் நான் மகா கிட்ட காசு வாங்கணும். சரிங்க மாமா, இதோ போய் எடுத்துட்டு வரேன். இனியா அஜினே எங்கேயோ கிளம்பிட்ட போல. ஆமாம்மா, காலில் அடிபட்டதுல இருந்து வீட்லயே கிடக்கேன். அதான் கௌரியை கூட்டிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். சரியா, கூட்டிட்டு போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா, செலவுக்கு காசு வேணும். என்கிட்ட பேங்க்ல காசு இருக்கு, ஆனா ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிருச்சு. திருப்பி இன்னொரு ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்ணும். அது வரைக்கும் பேங்க்ல இருக்க காசு எடுக்க முடியாது. சரியா, போய் பீரோல இருக்க எடுத்துக்கோ. உனக்கு எம்படி காசு வேணுமோ எடுத்துக்கோ, மகா கிட்ட சாவி இருக்கு. சரிம்மா. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் போதுமா? எனக்கும் எந்த செலவும் இருக்காது. கௌரியும் எதுவும் வாய் திறந்து வேணும்னு கேட்க மாட்டா. சும்மா கை செலவுக்காக தான் எடுத்துட்டு போறேன். மிச்சம் இருந்தா கொண்டு வந்து பீரோல வச்சிடுறேம்மா. என்னையா இதுக்கெல்லாம் அம்மா கிட்ட கணக்கு சொல்லிட்டு இருக்க? என்னம்மா, நீங்க தான் சொல்லியிருக்கீங்கல்ல சின்ன செலவு பண்ணாலும் என்கிட்ட கணக்கு சொல்லணும்னு. அது என்னமோ தெரியல, எனக்கு இப்ப வரைக்கும் அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆர்மியில இருக்கும்போது கூட சின்ன சின்ன செலவெல்லாம் நான் டைரியில நோட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த பழக்கம் தான் வரவுக்கு மீறி நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு கட்டுப்பாடா இருக்கணும்னு எனக்கு கத்து கொடுத்துச்சுமா. அது எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். என் பிள்ளைங்க 4 பேரும் தங்கமே. காசை எப்பயும் அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க, எனக்கு அது நல்லாவே தெரியும். இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான்மா. சரியா, ரொம்ப சந்தோஷம். கடைசி வரைக்கும் இந்த பழக்கத்தை விடாம கடைபிடிக்கணும் 4 பேரும். காசு அனாவசியமா செலவு பண்ணாம தேவைப்படுறவங்களுக்கு நம்ம தேவைப்படுற நேரம் உதவி பண்ணணும். அது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும்யா. சரிங்கம்மா, கண்டிப்பா நான் அப்படியே செய்றேன். சரி, நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாள் வெளியில போயிட்டு வரேன். சரியா, பார்த்து போயிட்டு வா. சரிங்கம்மா. அந்த கருவாப்பையிலையும் அந்த கங்கால எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிட்டு வர சொல்லுங்க. வேலை வேலை டியூட்டி டியூட்டின்னு போயிட்டு தெரிவியான். பாவம் அந்த கங்கா பிள்ளையும் ஏங்கும்ல. அதே மாதிரி சண்முகனையும் இன்பானையும் எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போக சொல்லுங்க அப்பப்ப. என்னதான் நம்ம வீட்டுல எவ்வளவு வசதி இருந்தாலும் அப்பப்ப புருஷன்மாருங்க வெளியில கூட்டிட்டு போக மாட்டாங்களேன்னு பொண்டாட்டிங்க ஏங்கிட்டு தான் இருப்பாங்க. வேலை வேலைன்னு இருக்காம அவங்களுக்கும் நேரம் ஒதுக்கணும்ல. ஆமாயா, நீ சொல்றதுதான் சரி. இன்னைக்கு சத்யாவுக்கு வேலை இருக்கா, அவன் வேலையை முடிச்சுட்டு அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். நாளைக்கு சண்முகத்தையும் இன்பாவையும் அவங்க பொண்டாட்டி வெளியில கூட்டிட்டு போயிட்டு சொல்றேன். சரிங்கம்மா. சரி, மகா கிட்ட சாவி வாங்கி காசு எவ்வளவு வேணும் எடுத்துட்டு போ. அம்மாக்கு வேலை கிடக்கு, நான் போய் பார்க்கேன். சரிங்கம்மா. என்னங்க மாமா மாத்திரை?